ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே பார்த்தீங்கன்னா பேய் மாதிரி ஓடி 2.3 பில்லியன் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்குங்க இது வரைக்குமே. அண்ட் எனக்கு தெரிஞ்சு 3 பில்லியன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புமே அதிகமாகவே இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் எதுக்கு இந்த மூவி இந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்பது ஜோக்கரின் குரல். பிராண்ட் நியூ டே பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்பி ஓடிட்டுருக்கு. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா 500 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. எல்லா ஹாலிவுட் மூவி ரெக்கார்டையுமே பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிருச்சு. ஐ மீன் என்டிஎம் ரெக்கார்டே பிரேக் பண்ணிருச்சுங்க. என்டிஎம்க்கு இருந்த ஹைப்பே வேறு, அதை நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. பட் அதையே பிரேக் பண்ணிச்சுன்னா யோசிச்சு பாருங்களேன். அண்ட் இப்போ 3 பில்லியன் ரோடில் பார்த்தீங்கன்னா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 3 பில்லியன் அடிச்சிடும்னு நினைக்கிறேன். அண்ட் இது இந்த அளவுக்கு ஓடுறதுக்கான காரணம் என்னென்னு பார்க்கலாம். டு பி ஃப்ராங்க், நான் 2 பில்லியன் தான் அடிக்கும்னு நினச்சேன். 3 பில்லியனை நான் எக்ஸ்பெக்டே பண்ணலைங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலான்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு காரணமாக நான் ஃபஸ்ட்டு ரீசனாக பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பைடர்மேன் அந்த கேரக்டரோட இருக்கிற ஃபேன் பேஸ் தாங்க. ஸ்பைடர்மேன் மாதிரி ஒரு ஃபேன் ஃபேவரட்டான கேரக்டர் பார்த்தீங்கன்னா எந்த ஹீரோஸ்க்குமே கிடையாது காமிக்ஸில் சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் சூப்பர்மேன், பேட்மேன் சொல்லலாம், அவங்க வேறு கேட்டகரி. நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கமர்ஷியலைஸ்டு எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஸ்பைடர்மேன் தான். ஸோ இதனால் ஜென்ரல் அப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொத்தாக தேட்டருக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் ஒரு மேஜர் ரீசனாக நான் பார்க்குறேன். ஸ்பைடர்மேனுக்கு ப்ரொமோஷன் தேவையில்லை. ஸ்பைடர்மேன் அப்படிங்கிறது வேர்டே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் தான். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நோவே ஹோமோட ஃபினமினல் ஹிட் தான். இதுதான் ஒரு மேஜரான பூஸ்ட்டாக அமைஞ்சது நம்ம பிராண்ட் நியூ டேக்கு. ஒரு வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்கன்னா கையாளுந்திருந்தாங்க நம்ம நோவே ஹோமில். அது பெர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆக அதோட பூஸ்ட் இந்த படத்துக்கு கண்டிப்பாக ரொம்பவே இருக்குது. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நோவே ஹோம் தான் இந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா அதில் டோபி, ஆண்ட்ரூ, டாம்னு சொல்லி 3 ஜெனரேஷனல் ஸ்பைடர்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி தான் புல் ஆஃப் பண்ணாங்கன்னே தெரியலைங்க. ஸோ கண்டிப்பாக நோவே ஹோமோட தாக்கம் மிக முக்கியமாகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் தான் நம்ம டாம் ஹாலண்ட் அப்புறம் செண்டையாக்குள்ளே இருக்கிற ரியல் கெமிஸ்ட்ரி அண்ட் பாப்புலாரிட்டி. செண்டையாலாம் இந்த இயரில் ஏகப்பட்ட படம் நடிச்சிருக்காங்க. மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர்ஸாக இந்த இயரில் அவங்க தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு அவங்க படம் நடிச்சிருக்காங்க. நம்ம டாமுமே சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஒடிசியஸ் படத்திலே பார்த்துருப்பீங்க, 2 கேரக்டர்ஸுமே வந்திருப்பாங்க. ஸோ தவிர்க்க முடியாத ஆக்டர்ஸாக மாறிட்டாங்க 2 பேரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் ரியல் லைஃப்பில் மேரேஜும் பண்ணியிருக்கிற காரணத்தால் அந்த கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இதையுமே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக அவங்க பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதனால தான் என்னவோ தெரியல, இந்த மூவிலையுமே நம்ம செண்டையாக தான் நம்ம டாமுக்கு பார்த்தீங்கன்னா லவ் இன்ட்ரெஸ்ட்டாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் எனக்கு இதில் ஏதோ லைட்டாக நிப்பாட்டிசம் எட்டி பார்க்குற மாதிரி தான் தெரியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ரீசனுமே இருக்குது நம்ம ஸ்பைடர்மேனுக்கு நியூ லவ் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு. யோசிச்சு பார்த்தீங்கன்னா நோவே ஹோமில் நம்ம ஸ்பைடர்மேன் தான் பீட்டர் பார்க்கறங்கிற விஷயத்தை எல்லாருமே மறக்கிற மாதிரி தான் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஸ்பெல் போட்டிருப்பாரு. அந்த நேரத்தில் நம்ம எம்ஜே செண்டையாவுமே பார்த்தீங்கன்னா மறந்துருப்பாங்க. ஸோ எல்லா வகையான ரீசனுமே இருக்குது நம்ம ஸ்பைடர்மேனுக்கு நியூ லவ் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு. ஆக்சுவலாக அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங்கில். பட் போக போக இதுவே நேச்சுரலாக இருக்குது, இதே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க போல். எனிவேஸ் தட் ஒர்க்டு வெல். அண்ட் இன்னொரு விஷயத்தை சொல்லி ஆகணுங்க, நம்ம என்ன தான் அந்த ஃபேக்டர்ஸ் அனலிட்டிக் லொட்டுலோஸுக்குன்னு சொன்னாலுமே நம்ம முக்கியமாக பாராட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சோனியோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தாங்க. அவன் தான் இந்த மூவியை கிரவுண்ட் லெவலில் இருக்கிற ஆடியன்ஸ்க்கு கூட கொண்டு போய் சேர்த்தான். முக்கியமாக அந்த ஹல்க் வர்சஸ் ஸ்பைடர்மேன் அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம MCU மார்வலே பார்த்தீங்கன்னா ஹல்க் டம்மியாக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் சோனி எங்கிட்ட கொடுங்கடா, நாங்கள் எப்படி யூஸ் பண்ணி காமிக்கிறோன்னு சொல்லி தான் ஸ்பைடர்மேன் வர்சஸ் ஹல்க் ஃபைட் வச்சிருப்பாங்க. அண்ட் நான் என்ன யோசிச்சேன்னு பார்த்தீங்கன்னா ஹல்க் டம்மி பண்ணிடுவாங்க தான் யோசித்தேன். ஸ்பைடர்மேனை வச்சும் ஹல்க்கை தோக்கடிக்க போகிறாங்கன்னு தான் பார்த்தேன். பட் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலைங்க. ஹல்கோட கெத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாள் கழித்து சேவேஜ் ஹல்க்கை பார்த்தது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு ஹல்க் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சமான கேரக்டர் மார்வலில் எடுத்துக்கிட்டோன்னா. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் தான், எந்த மாதிரி இது கேரக்டர்ஸ்லாம் இன்வால்வ் பண்ணால் படம் நல்லா பூஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி மார்வல் நல்ல ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நம்ம MCU பார்த்தீங்கன்னா சோனியை பார்த்து கற்றுக்கணும். ஒரு மிஸ்ட்ரியாகவே கூட்டு போயிருந்தாங்கல்ல, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம ஸ்பைடர்மேன் படம்னா கண்டிப்பாக அந்த மாதிரி வேணும். எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணக்கூடாது, அவன் வரான் இவன் வரான்னு சொல்லி தான் நம்ம ஸ்பைடர்மேன் படத்துக்கு ஒரு பூஸ்ட் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். பட் என்ன இருந்தாலும் நம்ம ஜீன் கிரே வராங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே. இருந்தாலும் அது ஒரு டவுட் இருந்துச்சுங்க, எப்படி நம்ம நோவே ஹோமில் டோபியும் ஆண்ட்ரியும் வராங்கன்னு நம்ம நினச்சிருந்தோம். பட் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணல. அது நீங்கள் மூவியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்கடா, அப்படி தான் நம்ம சோனி சொல்லி உசுப்பேத்தியே படத்தை பார்த்தீங்கன்னா ஓட வச்சுட்டான் பயங்கரமாக. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே நடந்திருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இதான காரணம் அந்த ஒரு மிஸ்ட்ரி ஃபேக்டர் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்மேனையுமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க நம்ம மார்வலில், அதுவும் ஸ்பைடர்மேன் மூலமா. ஸோ 3 பில்லியன் அடிக்கிறதுக்கான எல்லா விதமான பாசிபிலிட்டிஸுமே இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் பெரிய படம்லாம் எதுவுமே வரல. ஸோ அதனால் கண்டிப்பாக 3 பில்லியன் அடிச்சிடும் தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூவோட சக்ஸஸ் ஸ்டோரி. அண்ட் இது மாதிரி கீக் டாபிக்ஸ் பற்றி பேசணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கய்யா. See you in the next video guys. Bye bye.